பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 19 வரையுள்ள வசனங்களையும் 24 27 வரையுள்ள வசனங்களை வாசிக்கலாம். அதைத் தொடர்ந்து யோவான் 16 அதிலே 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவேல் 2 17 19 வரைக்கும், அதைத் தொடர்ந்து 24 27 வரைக்கும், பின்னுமாக புதிய ஏற்பாட்டிலே யோவான் 16 அதிலே 20வது வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கு பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ, நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். 24 களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். புதிய ஏற்பாட்டில் யோவான் 16 அதிலே 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் மறுமொழி கொடுத்து, அதாவது யோவேல் 2:19 சொல்லுது, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ, நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். பிரைஸ் தி லார்ட். ஸோ கர்த்தர் இதுதான் சாயங்கால வேளையில் பேச வேண்டும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக அருளினபடினாலே இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வாசித்த 17வது வசனம், அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. The tears of the priest in a most secret place. ரொம்ப 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 மறைவாய், ஒருவருக்குமே தெரியாம இருக்கிற ஒரு இடத்துல ஆசாரியர்கள் தங்கள் கண்ணீரை கர்த்தருக்கு மாத்திரம் தெரியப்படுத்தின ஒரு சூழல். ஸோ இந்த இரவு நான் யாருக்கு தீர்க்க தரிசனமாய் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொன்னால், இஃப் யூ ஹேவ் tears, that too very private prayers, secret prayers, உங்க கண்ணீர் யாருக்குமே தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட tears in private, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். எனக்கு தெரியும், நிச்சயமாக இந்த இரவு அப்படிப்பட்ட விண்ணப்பங்களுக்கு தேவன் வெளியரங்கமான பதிலை கொடுக்க போகிறார். The prayer of course is in secret, but the answer is not in secret. The answer is so deliberate. The answer is so public. Praise God. Amen.
ஸோ உங்களுடைய ரகசியமான ஜெபங்களுக்கு வெளியரங்கமாக பதிலை கொடுக்கிற ஒரு தேவன். 2 தடவை இந்த வசனங்கள் ஒரு டேக் சொல்லப்பட்டிருக்கு. டேக்ல என்ன தெரியுமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், இந்த பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யோவேல் புஸ்தகமே ஒரு புக் ஆஃப் ரெஸ்டோரேஷன், ஒரு புக் ஆஃப் ரிவைவல். ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தில் இந்த நிந்தைக்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க யோவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1ஆம் அதிகாரத்தில் அதாவது அறுவடை ஒளிந்து போயிற்று. ஒரு பெரிய வறட்சி, ஒரு ட்ரைனஸ் காணப்படுது. ஸோ யோவேல் 1:11 வாசிக்கும் பொழுது அறுப்பு ஒளிந்து போயிற்று என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோவேல் 1 அதிலே 9 மற்றும் 13 பலி நிறுத்தப்பட்டது. பான பலியும் இல்லை, போஜன பலியும் இல்லை, எந்த பலியும் இல்லை, பலி நிறுத்தப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை. ஆசாரிகள் தங்கள் ஆசாரிய முறைமைப்படி ஊழியம் செய்ய வேண்டும், தேவ பிரசன்னத்தில் போக வேண்டும், பலி செலுத்த வேண்டும். இது தினந்தோறும் நடக்க வேண்டிய முறைமைகளாக இருந்தது. ஆனால் இந்த வறட்சி நிமித்தமாக பான பலியும் இல்லை, போஜன பலியும் இல்லை, எல்லா பலிகளும் நிறுத்தப்பட்டது. 1:9 அதான் சொல்லுகிறது, 1:13 தான் சொல்லுகிறது, 1:11 என்ன சொல்லுகிறது? அறுப்பு ஒழிந்து போயிற்று. 1:12 என்ன சொல்லுகிறது அப்படின்னா சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. ரொம்ப அழகா இங்கே போட்டிருக்கு. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா உபவாச நாளை கூட்டுகிறார்கள். கூட்டுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீங்க உங்க வஸ்திரங்களை கிழித்து அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். ஸோ நான் இது இப்படி போட்டிருக்கிறேன். எப்படின்னா கிழிந்த வஸ்திரங்கள், அழிந்த விளைச்சல்கள், ஒழிந்த மனுபுத்திரன் சந்தோஷம். இதுதான் அந்த பேக்ரவுண்ட். 3 வார்த்தையில சுருக்கிடலாம். கிழிந்த வஸ்திரங்கள், அழிந்த விளைச்சல்கள், ஒழிந்த மனுபுத்திரரின் சந்தோஷம். எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வசனம் சொல்லுது, மணவாளன் அதாவது மணவாளன் அறையில் இருக்கிறாராம், மணவாட்டி எங்க இருக்குதான்? மறைஞ்சிருக்குதான். மறைஞ்சிருக்கு. ஏன் மறைஞ்சிருக்கு அப்படின்னா they don't have an answer. புறஜாதியார் கேட்கிறாங்களா, உன் தேவன் எங்கே? ஸோ ரொம்ப நிந்தைகளால் நிறைந்திருக்கு. ஆண்டவர் சொல்றீங்க, ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே. ஸோ இப்படிப்பட்ட பதில் இல்லாத சூழ்நிலை, வறண்டு போன சூழ்நிலை, மறைஞ்சிருக்கிறாங்க, வெளியே போறதுக்கு தயங்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற நேரத்தில் கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, உபவாச நாளை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள்னு சொல்லி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்றாரு. ஸோ இப்படி ஜனங்கள்லாம் கூடியிருந்த நேரத்தில், எல்லாரும் கூடியிருக்கிற நேரத்தில் ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க? ஏன்னா பலி செலுத்துறதுக்கு இல்லைங்க, ஒன்றும் பலி செலுத்த முடியாது. ஸோ அவங்க மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவிலே தேவனுக்கு நேராக அழுதார்கள். ஸோ எப்படி இருக்குன்னா யாருக்கோ பிரச்சனை, யாரோ அழுகுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஆசாரி என்ன பண்ணலாம்னா வேண்டுதல் செய்யலாம். ஆனால் இப்போ ஆசாரியனுக்கே பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுறான் தெரியுமா? பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவிலே அந்த மோஸ்ட் சீக்ரெட் பிளேஸ், கவர்டாக இருக்கிற அந்த இடத்துல, யாருக்குமே தெரியாமல் இருக்கிற இடத்துல இருந்து அழுக ஆரம்பிச்சாங்க. அந்த அழுகைக்கு தேவன் உடனடியாக பதில் கொடுத்தார். ஸோ நான் உங்களுக்கு முதல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய அழுகை அதை ஆண்டவர் அற்பமாக எண்ணுகிறவர் அல்ல. தாவீது சொல்கிறார், என்னுடைய கண்ணீரை அவர் தம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஸோ யுவர் டியர்ஸ் they matter to God. நிச்சயமா உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் கழிப்பாக மாற்றுகிறார். அதற்காகத்தான் இந்த வார்த்தை, அதற்காக தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை தேவன் அனுப்புகிறார். யாருக்கும் தெரியாத உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுக்கிறார். அவர் பதில் கொடுத்தார்.
அந்த பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவேல் 2:19 வாசிங்க திரும்ப. யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்படியே சங்கீதம் 104 அதுல 15 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 104 அதுல 15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுடைய முகக்களையை உண்டு பண்ணும் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மறுமொழியில அவர் கொடுக்கிற மறுமொழி உங்களை திருப்தி ஆகிறது. ஏன் அப்படின்னா, அதுல என்ன இருக்குன்னா, இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம், முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெய், இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த போறார் ஆண்டவர். கொடுக்கும் மறுமொழி உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். தானியேல் புத்தகத்தில் ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் இருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு ப்ரிஸ்கிரைப் ஃபுட் இருக்கும், இதான் சாப்பிடணும், ராஜா இதான் வச்சிருக்கிறாரு, இது நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நான் வெஜிடேரியன் மீல் குழந்தை கொடுக்குறாங்க, இதான் சாப்பிடணும். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அது வேணான்னு சொல்றாங்க. ஏன் வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த நான் வெஜிடேரியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பரிமாறப்படுவதற்கு முன்பதாக அங்க இருக்கிற அந்த தெய்வங்களுக்கு படைத்து, விக்கிரகங்களுக்கு படைத்து விட்டு அதில் தான் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. ஏன் மரக்கறிகள் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த மரக்கறிகள், அதாவது வெஜிடேரியன் மீல் அந்த நாட்டில் பாபிலோன் தேசத்தில் தெய்வத்துக்கு கொடுக்க மாட்டாங்களாம். அவங்க அந்த சிலைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது கனவீனம் பண்ற மாதிரி. ஸோ தானியேல் என்ன கேட்குறான்னா, எனக்கு அந்த சாப்பாடை கொடு, 10 நாள் வரைக்கும் சோதித்து பாருங்கள், ஒரு வித்தியாசம் உண்டாகும் என்று தைரியமா நம்பிக்கையா சொன்னாங்க. கர்த்தர் அப்படியே செய்தார். வேதம் சொல்கிறது, 10 நாட்களில் அவர்களுடைய முகம் களை உள்ளதாக இருந்தது, சரீரம் புஷ்டி உள்ளதாக இருந்தது. இப்போ ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு தானியத்தை தருகிறேன், திராட்சரசை தருகிறேன், எண்ணெயை தருகிறேன். என்னுடைய மறுமொழி அப்படின்னு சொல்றது, மை ரெஸ்பான்ஸ் அல்லது மை ஆன்சர் will definitely make you happy. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பதில், பிரத்யட்சமான பதில் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், உங்க வாழ்க்கையை அலங்கரிக்கும், ஒரு வித்தியாசத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, 24 வசனத்தில் என்ன போட்டுக்குன்னு பாருங்க. யோவேல் 2:24, களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் எண்ணெய் புரண்டு ஓடும். அப்படிதானே? ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும். இது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த வருஷம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 சீசன். களம், ஆலை. களத்திலே விளைகிறதெல்லாம் ஒரு சீசன், கோதுமை இது மாதிரிலாம் விளைகிறது களம், அது ஒரு சீசன். இன்னொரு சீசன்னா ஆலை. அதாவது ஆலைன்னா அந்த வைன் பிரஸ் சொல்றோம்ல, அதாவது திராட்சை பழங்கள், எண்ணெய் சம்பந்தப்பட்ட எல்லாம். இது ஒரு காலகட்டம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மறுமொழி நான் உனக்கு கொடுக்கிறேன், அந்த ட்ரைனஸ் எல்லாம் மாத்திட்டேன். இந்த மறுமொழி என்ன செய்ய போகுதுன்னா, இட் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் யுவர் என்டையர் சீசன்ஸ். எந்த காலமாக இருந்தாலும் உன்னுடையவைகள் எல்லாமே நிறைவாகத்தான் இருக்கும். நான் இது விசுவாசிக்கிறேன், இதை டிக்ளேர் பண்ணுகிறேன். 2026 உங்களுக்கு லெஃப்ட் ஓவர்ஸா நிறைய இருக்க போகுது, மீதமானவைகள் தான் நிறைய இருக்க போகுது. கர்த்தர் உங்களை இதுல இருக்கிற எல்லா சீசன்லையும் கர்த்தர் உங்களை நிறைவாக நிச்சயமாக வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு சீசன்லையும் நீங்க மீதியானவைகள் எடுக்கிறது போல தேவன் வைப்பார். அதனாலதான் சொல்றாரு, களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். You will have surplus.
கர்த்தர் கொடுக்கிற பதில் நிந்தைகளை மாற்றுகிற பதில் மாத்திரமல்ல, நன்மையால் நம்மை நிரப்புகிற பதிலாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 25வது வசனம் என்ன சொல்கிறது? யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு தருவேன். வெட்டு கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா மட்டும் எடுக்கும். நீங்கள் வெட்டுக்கிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுக்கிளி மொத்தமாக செழிப்பை அழிச்சிரும். பச்சை கிளி அப்படின்னா அது பழத்தை மட்டும்தான் என்ன செய்யும், எடுக்கும். முசுக்கட்டை பூச்சிகள், அது பேர்லேயே இருக்கு பார்த்தீங்களா, அது கட்டையை பூராத்தையும் என்ன செஞ்சிடும், எடுத்துரும். ஸோ அந்த பச்சை புழுக்கள்னு சொல்லுது இலையை கூட என்ன செய்யாது, விட்டு வைக்காது. இப்படி விளைச்சல் அழிந்து போனது உண்மைதான். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரு, வருஷங்களின் விளைச்சலை உங்களுக்கு திரும்ப அருளுவேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற மறுமொழியின் காலம் இது. உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். God is answering all your secret prayers. உங்களுடைய அந்தரங்க வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்து வெளியரங்கமான பதிலை அருளி செய்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் நிந்தை என்ன செய்கிறேன், நீக்குகிறேன், நன்மையால் உங்களை நிரப்புகிறேன். வருஷங்களின் விளைச்சல்கள், நீங்கள் இழந்து போன சகலமும் திரும்ப உங்களுக்கு நிச்சயமாக அருளப்படும். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ இதுதான் பேக்ரவுண்ட், இது நமக்கு கொடுத்த வார்த்தை, இதுதான் பின்னணியம். இதிலிருந்து நான் 2 உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க போகிறேன். 2 பேரை உங்களுக்கு முன்பதாக இந்த நாளில் நான் நிறுத்த போகிறேன். அந்த 2 பேருடைய அழுகையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது மோஸ்ட் சீக்ரெட் அல்லது பர்சனல் tears. Nobody was able to understand their tears. ஆனால் அப்படிப்பட்ட 2 பேரை உங்களுக்கு முன்னாடி நிறுத்த போகிறேன். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பற்றி இன்னைக்கு காலையில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு குறிப்பு சொன்னேன். நாயின் ஒரு விதவை, அந்த விதவை அவள் அழுது கொண்டிருக்கிறாள். காரணம், அவளுடைய வீட்டிலே ஏற்கனவே அவளுடைய கணவன் மரித்து போனான், இப்பொழுது குமாரனும் மரித்து போனான். அவள் அழுகிறாள். இயேசு கிறிஸ்து அந்த ஊர்லேருந்து அவங்க வெளியே போகிற நேரத்தில் இயேசு எதிர்படுகிறார். அவர் பாடையை தொட்டார். வேதம் சொல்லுகிறது, அந்த அம்மாவை பார்த்து சொன்னாராம், அழாதே அப்படின்னு சொன்னாராம். அப்படிதானே எல்லாரும் சொல்கிற வார்த்தையை தான் இயேசு சொல்லியிருக்கிறார். அழுகிறவங்களை பார்த்து நம்மளும் போனோம்னா அழுகாதீங்கன்னு தான் சொல்லுவோம். அழாதீங்க அழாதீங்க ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இயேசு அழாதேன்னு சொன்னார். அது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அற்புதத்தை செய்து அந்த மகனை உயிர்ப்பித்து அவளிடத்திலேயே கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேதத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அநேகருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். இயேசு அநேகருடைய கண்ணீரை துடைத்தார். எனவே இந்த இரவில் நம்ம இந்த 2 உதாரணங்களை பார்க்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தனிப்பட்ட பர்சனல் டியர்ஸ், அதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். முதலாவது உதாரணத்திற்காக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனம் மற்றும் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 15வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அதான் ரொம்ப முக்கியம், மிகவும் அழுது. அதுக்கப்புறம் 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதித்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். அவருடைய வியாகுலம், அவருடைய கவலைகள், கரிசனைகள் யாருக்குமே தெரியாது. அவளுடைய வாழ்க்கை நிந்தையால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாயிருந்தது. நிந்திக்கப்பட்டு பரிகசிக்கப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் தெய்வ பிரசன்னத்தில் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றிவிட்டாள். அன்னாள் மிகவும் அழுதாள்.
என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அந்த அழுகைக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? பெரிய அக்களிப்பு, பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த அழுக சாமுவேல் என்னும் ஒரு பெரிய தீர்க்கனை கொண்டு வந்தது. நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட டியர்ஸ். ஏன்னா அவ போய் தேவ சமூகத்தில் அழுதால் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. இட் வாஸ் சோ ப்ரெஷியஸ் இன் த ஐஸ் ஆஃப் காட். ஏன்னா அந்த அழுக அவளுக்கு தெரியும், என் உதடு லேசா அசைஞ்சாலும் என் தேவனுக்கு அது மிக தெளிவாக அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா என் கண்ணீரின் விண்ணப்பம் அவர்கிட்ட போயிருக்கு. அதற்கு பதில் கொடுத்தார். அவள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னொரு உதாரணத்தை நான் எங்க இருந்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதிலே 2 மற்றும் 3 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். சத்தமே இல்லாத விண்ணப்பம் ஒன்று, இங்கே சுவர்புறமாய் திரும்பி ஏறெடுத்த விண்ணப்பம். அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் கேட்கப்படவில்லை. ஆனால் இவனோ சுவர்புறமாய் திரும்பி, அவனுக்கு திரும்பறதுக்கு வேறு இடமே கிடைக்கலங்க. ஏன்னா இந்த தீர்ப்பு எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமா? நீ செத்து போயிடுவேன்னு யார் சொன்னா? கர்த்தரே சொல்லிட்டாரு. கர்த்தரே சொல்லிட்டாரு, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய். சுவர்புறமாய் திரும்பி அழுதான். வேதம் சொல்லுகிறது எசேக்கியா மிகவும் அழுதான். ஸோ இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலையுமே பாருங்களேன், அந்த டியர்ஸ் இட் வாஸ் வெரி பர்சனல். யாருக்குமே தெரியாது. அவன் அழுதான். அந்த அழுகை எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்ததுன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை துரிதமாக கிடைக்கும்படிக்கு பாதி முற்றத்தில் அவன் போய்கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் தம்முடைய தீர்ப்பை திருத்தி எழுதி அவனை திரும்ப அனுப்பி அவனை பார்த்து சொன்னார், நீ இந்த வார்த்தைகளை சொல், விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த கண்ணீருக்கு பிறகு அவர்களுக்கு குமாரர்கள் பிறந்தார்கள். அன்னாளுக்கும் இந்த கண்ணீருக்கு பிறகு ஒரு குமாரன் பிறந்தான். இந்த எசேக்கியாவுக்கும் இந்த கண்ணீருக்கு பிறகு ஒரு குமாரன் பிறந்தான். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய கண்ணீரும் ஏதோ ஒரு பெரிய நன்மையை பிறப்பிக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு காரியமாக நீங்கள் அழுதிருக்கலாம், சில நபர்களுக்காக ஐயோ என் பிள்ளைன்னு சொல்லி அழுதிருக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஒரு நாள் நான் ஆபிரகாம் பற்றி தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். என்ன காண்பித்து கொடுத்தார் அப்படின்னா, ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். உங்குப்புற விழுந்து இஸ்மவேலுக்காக, இன்னும் ஈசாக்கு பிறக்கவே இல்லை, அவன் இஸ்மவேலுக்காக நான் வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கலை, நீங்கள் வாக்குத்தத்தெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை, இருக்கிற இஸ்மவேலுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு கண்ணை மூடி ஜெபம் பண்ணா. ஆனால் அந்த முகங்குப்புற விழுந்து ஜெபித்த அந்த ஜெபம் இருக்கே, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்ததுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிழக்கத்தி புத்திரர் எவ்வளோ ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்கன்னு இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, வாக்குத்தத்தத்துக்கு உட்படாத ஒருவனுக்கு ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தையே நான் கேட்டு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இஸ்மவேலுக்காக பண்ணின விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் என்றால் ஈசாக்குக்காக நான் கொடுப்பது எத்தனை அதிகம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். ஆனா நீங்களும் நான் உடன்படிக்கை உட்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். உங்களுடைய என்னுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் நிச்சயமான பதிலை கொண்டு வரும். ஆமென். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணீர் யாருக்குமே தெரியலைன்னு கவலைப்பட வேண்டாம். அது ஆண்டவருக்கு தெரியும்.
அவர் உங்கள் வாழ்க்கையில இடைப்பட்டு நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். அது சத்தமே இல்லாமல் ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பமாக இருக்கலாம், அல்லது சுவர்பரமாக திரும்பி ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பமாக இருக்கலாம். எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சாட்சி சொல்ல முடியும்னு சொன்னான். என்னுடைய தாய் மிகவும் அதிகமாய் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். என்னுடைய வாழ்க்கை ஒரு பின்மாற்றத்தின் வாழ்க்கையாக இருந்தது. ஒரு பெரிய மீட்டிங்கில் ஆண்டவர் கூப்பிட்டு பெயர் சொல்லி அழைச்சு அபிஷேகம்லாம் கொடுத்த பிறகு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்மாற்றம் வந்தது. நான் மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பொழுது என் வாழ்க்கை ரொம்ப பெரிய பின்மாற்றத்துக்கு நேராக போயிடுச்சு. நான் இரவிலே இருட்டுக்குள் இருக்க தான் விரும்புவேன், வெளிச்சத்தில் இருக்க நான் விரும்ப மாட்டேன். போதைப் பொருளில் கடிமைப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிற இந்த நாட்களில் நான் இரவு வீட்டுக்கு வருவேன். அவங்கெல்லாம் பாருங்கள், நல்லா சமைச்சு வச்சுருப்பாங்க, இதாக வச்சுருப்பாங்க, அந்த சாப்பாடை கொடுப்பாங்க. நான் அதை தூக்கி எரிஞ்சு வீட்டில் தட்டெல்லாம் உடைச்சிட்டு நான் வெளியே போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிளம்புவேன். அப்போ என்னுடைய தாய் அழுவாங்க, அழுது சொல்லுவாங்க, இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்ப்பா, ஆண்டவருக்கு மேலே என்ன செய்ய முடியும், இவ்வளோ பெரிய மீட்டிங்கில் உன்னை ரசித்து உன் பேரை சொல்லி கூப்பிட்டு உனக்கு அபிஷேகம்லாம் கொடுத்து இவ்வளவு தூரம் நடத்தியிருக்கிறாரு, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அழுவார்கள். ஆனால் அவங்களுடைய கண்ணீர், அந்த ஜெபம் இருந்துச்சே, அது கர்த்தருக்கு முன்பதாக நிச்சயமான பதிலை கொண்டு வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நான் என்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவர்கள் என்னவாக பிரதிஷ்டை செய்து ஜெபித்தார்களோ, என் பிள்ளை இப்படி தான் வரணும்னு எப்படி ஜெபம் பண்ணாங்களோ அப்படியாகவே இன்றைக்கு கர்த்தர் என்னை உருவாக்கி ஊழியக்காரனை நிறுத்தி இருக்கிறார். நான் சொல்கிறேன், your tears will never go in vain. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நம்பி உங்களுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்களுடைய கணவனுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வடிக்கும் கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவிலே ஆசாரியர்கள் அழுத போது கர்த்தர் ஒரு பெரிய கால சூழ்நிலை மாற்றத்தை கொண்டு வந்தார். வறண்டு போய் விளைச்சல் இல்லாமல் சகலமும் அழிந்து போய் கிடந்ததை கர்த்தர் மாற்றி, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வருஷத்தின் விளைச்சலையும் திரும்ப என்ன செய்றேன், I'm going to open up my heaven. நான் முன்மாறி பின்மாறி அனுப்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே the missed opportunities, the missed seasons, missed harvest, இழந்து போன வாய்ப்புகள், இழந்து போன தருணங்கள், இழந்து போன அறுப்பின் நாட்கள், அந்த பலனையை சேர்த்து தருகிறேன் என்று யோவேலுக்கு வாக்கு கொடுத்து கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை பார்த்து அதை தான் சொல்கிறார் இந்த இரவிலே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய கண்ணீரை ஞாபகம் பண்ணி, பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி உன்னை காணலாம் என்று வாஞ்சித்து நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார். அதனால உங்க வாழ்க்கையில உங்க கண்ணீரை ஞாபகம் பண்ணி கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. உங்களுக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகள் அத்தனையும் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் இப்போ ஒரு ப்ரேயர் பண்ண போறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று நான் கேட்க நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் there is a, ஒரு tearful prayer இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் இருதயத்துக்குள்ள, ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசியிருக்கிறீங்க, இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். Maybe that prayer is about yourself. You are praying and you are in tears for yourself. உனக்காகவே நீ அழுது கொண்டிருக்கலாம், அல்லது உன்னுடைய குமாரத்திற்காக. You are praying for your daughter, or you are praying for your son. டாக்டர் சொல்லிருக்கலாம், இது நிமிடம் ஒன்றும் செய்ய முடியல, எங்களுக்கு தெரியல, we are unable, diagnose பண்ண முடியல, என்னன்னு தெரியலன்னு சொல்லிக்கலாம். You are praying for your son or for your daughter or for the salvation of your husband. I want to tell you, your tears is valuable, precious in the eyes of God, and God will definitely intervene.
இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு இடைபடுகிறது நான் பார்க்கிறேன். மரியாளுக்கு சொன்னவர், நாயின் ஒரு விதவையை பார்த்து அழாதே என்று சொன்னவர், உங்களையும் பார்த்து அழாதே என்று சொல்லுகிறவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்கள் கைகளை வைத்து, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் பார். ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நன்கு அறிந்திருக்கிற பரலோக தகப்பனாய் அவர் இருக்கிறார். இதனால எத்தனையோ தகப்பன்மார் இணைந்திருக்கிறது பார்க்கிறேன். தகப்பன்மாருக்குள்ளே இருதயத்தில் ஒரு சின்ன அழுகை, ஒரு சின்ன கவலை, ஒரு சின்ன மனக்லேசம். நான் அன்னாளை பற்றி மாத்திரம் பேசவில்லை, எசேக்கியாவை பற்றியும் பேசியிருக்கிறேன். God knows your tear. God answers your tears. Praise the Lord. And the Holy Spirit is moving in a very special way this night. உண்மைதான், மனுபுத்திரரை விட்டு சந்தோஷம் ஒழிந்து போனது உண்மைதான், விளைச்சல்கள் அழிந்து போனது உண்மைதான். ஆனால் இந்த இரவிலே கர்த்தர் இடைபடுகிறார், உன் வாழ்க்கையை அற்புத விதமாய் மாற்றப் போகிறார். நீங்க சொல்ல போறீங்க, என்னுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றினார், என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். நன்றி, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாரமே சாட்சியுள்ள வாரமாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற வாரமாய் இருக்கட்டும் தகப்பனே. பாதி முற்றத்தில் தீர்ப்புகள் திருத்தி எழுதப்பட்டதற்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவர், எதெல்லாம் திருத்தி எழுதணுமோ அதெல்லாம் திருத்தி எழுதப்படட்டும் தகப்பனே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, நிந்தைகள் நன்மைகளாய் மாறட்டும் தகப்பனே, நிறைவான நன்மைகளாய் மாறட்டும்பா. ஆண்டவரை, களஞ்சியத்தில் தானியங்கள் நிரம்பட்டும் தகப்பனே. ஆண்டவர், ஆலையிலே திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரகம் உடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, Lord, we also break every kind of spiritual dryness in the name of Jesus. Every kind of spiritual barrenness, we break it in the name of Jesus. நன்றி அப்பா. கர்த்தருடைய அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நிச்சயிக்கிறேன். ஒவ்வொருவரையும் வல்லமை நிரப்பட்டும் தகப்பனே. ஆண்டவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர். உமது கரமும் உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய கிருபையும் இன்றைக்கு அனுப்பப்பட்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜாவே, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஸ்பீச் ரிலேட்டட் இஷ்யூஸ், குழந்தைகளுக்குள்ள இருக்கிற ஸ்பீச் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஆண்டவரே, டிலேடு விஷயங்கள் தாமதமாக இருக்கிறது. மை சன், மை டாட்டர் வாழ்க்கையில் இது தாமதமாக நடக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நசரேயனாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நர்வ் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள், ஆண்டவரே, நரம்புகள் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறையும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கான்ஸ்டன்டாக நேரிடுகிற திரும்ப வருகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் முறிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை அனுப்பியருளும் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, திரும்பமாக அடிமைத்தனத்தின் நுகங்களால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள், ஆண்டவரே, பலட்சியப்பட்டு கொண்டே இருக்கிறேன். I am getting weak and weaker. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஜனத்தை பலப்படுத்துவீராக, நீர் இடைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். வானங்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அநேகருடைய லைஃப்ல ஒரு உத்தரவு, ஒரு பதில். You are just waiting for an answer. Tomorrow God is answering you. நாளை தினம் உனக்கு பதில் வருகிறது.
நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பதில் நாளை தினமே வருகிறது. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கர்த்தர் மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே. Yes my Lord, Lord, we are cancelling every kind of unusual delays. ஆண்டவரே, கால தாமதங்களை உடைத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் கிரியை செய்வீராக, உம்முடைய கரங்கள் நீட்டப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரே இரவிலே ஆரோனை கோல் துளிர்த்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி தாரும் அப்பா. விண்ணப்பங்களுக்கு பதில் தருவீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. விரோதமான முறுமுறுப்புகள் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜாவே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவரை திரும்பமாக நிலைப்படுத்துகிற தேவன், திரும்பமாக நிலைப்படுத்துகிறவர். ஆண்டவரே, God will reinstate you. திரும்பமாக நிலைப்படுத்துவார். முன்னிலும் அதிக மேன்மையான நிலையிலே கர்த்தர் உன்னை வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேலை போயிருச்சேன்னு கவலைப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, முன்னிலும் அதிக மேன்மையான இடத்துல உன்னை வைப்பேன், உன்னை வைப்பேன், நீ நிலைநாட்டப்படுவாய். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவர், எல்லா கலக்கமும் பயமும் விலகி போகும்படி ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருடைய நாமத்தில் கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உளையிலிருந்து உன்னதம் வரைக்கும் உயர்த்துகிற தேவனா இருக்கிற தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நன்றி ராஜாவே. ஆண்டவரே, ஒளித்து வைத்தாலும் உயர்த்துகிற தேவனா இருக்கிறீர். கேரித்தில் இருந்தவனை கர்மேலில் கொண்டு போய் நிறுத்தினீர் தகப்பனே. உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது, அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியும் தகப்பனே. எந்தெந்த ஜனங்கள், எந்தெந்த குடும்பங்கள், எந்தெந்த தனிநபர்கள் கண்ணீரோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தார்களோ, வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி ராஜாவே. உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தருகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கிறோம். ஒரு சிலரை நான் பார்க்கிறேன், just holding on to some word that God has already given you. டாக்டர் எட்வினா, நான் பார்க்குறேன், you're just holding on to some word that God has given you. சிஸ்டர் பிரபா, நான் உங்களை பார்க்குறேன், you're just holding on to a word. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அது மட்டும் தான் நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. மகள் ரேச்சல் ஷெக்கீனா, ஆண்டவர் சொல்றாரு, you will never be disappointed. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. உன் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீருக்கு பதில் தருகிறேன் கர்த்தர் சொல்றார். நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேவ மகிமை வெளியரங்கமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சிஸ்டர் பியூலா பிரியதர்ஷினி, ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. கண்ணீர் அங்கலாய்ப்புகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சுபா, உங்களையும் பார்க்கிறேன், உங்களையும் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஆண்டவரே, நான் எபியை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சூழ்நிலைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் சூழ்நிலைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஜான் கிங்ஸ்லி, நவ ஜான் கிங்ஸ்லி, மந்தமான துவக்கங்கள், இந்த வருடத்தில் காணப்படுகிற மந்தமான துவக்கங்களை உடைக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மீனா சிவகுமார் from USA, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லைகள் எங்கிலும் நான் மகிமைப்படுவேன், உன் எல்லைகளில் நான் மகிமைப்படுவேன். நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. திமோத்தி குவைத்திலிருந்து நான் சொல்றேன் உங்களை பார்த்து, கெட் ரெடி ஃபார் செலிப்ரேஷன். ஆமென் அப்பா. மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களுக்காக, மேலதாளங்களோடு மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள். கெட் ரெடி. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆமென். நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. ஆமென். பிரேம்குமார் from அயர்லாந்து, உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீ தாண்டி செல்லுவாய், இந்த காலத்தில் நீ தாண்டி செல்லுவாய். ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆமென் அப்பா. ஒரு மோசையோட ஊரும் ஆரோடு நின்றது போல உன்னோடு கூட நிக்கிற ரெண்டு பேரையும் பார்க்கிறேன். பிரேம்குமாரோடு கூட நிக்கிற ரெண்டு பேரையும் பார்க்கிறேன். இணைந்து செய்கிற ஊழியங்கள் பலத்த கிரியைகளா இருக்கும், பலத்த செய்கைகளா இருக்கும். இன்னும் 2 குடும்பங்களை நான் பார்க்கிறேன். they are standing with you. நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. நீர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட். நன்றி அப்பா. பிரிஸ்சிலா ராஜன், கர்த்தருடைய கரத்தை நான் பார்க்கிறேன்.
ஆமெனப்பா. ரெண்டு பேருக்கு இடையில கர்த்தர், ரெண்டு பேருக்கு இடையில கணவன் மனைவி இடையில ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்றுகிறத பார்க்கிறேன். நன்றி அப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருவரும் இணைந்து செயல்படும்படிக்கு, தேவ சேனையாய் புறப்படும்படிக்கு கர்த்தர் மகிமைப்படுகிறார். இந்த இரவு உன்னை அக்கினி ரதமான மாற்றுவேன்னு சொல்கிறார். நன்றி அப்பா. அப்படி ஆவில் நிரம்பி செபியுங்கள். கர்த்தருடைய வல்லமை உனக்குள் கட்டவிழ்க்கப்படும். இந்த இரவு நீ எங்கிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை உனக்குள் கட்டவிழ்க்கப்படும். நன்றி தகப்பனே. ஆமென். சிஸ்டர் ஜானட், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன். everything that needs a second touch, எதுக்கெல்லாம் இரண்டாவது தொடுதல் ஒன்று தேவைப்பட்டதோ இந்த இரவு கர்த்தர் அதை செய்கிறார். everything that needs to be settled will be settled. hallelujah. நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆமென். டைட்டஸ், பிரதர் டைட்டஸ், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு வருஷம் இது. சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற வருஷம் இது. the opportunity will begin to knock your door. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நீர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். யார் யாருடைய கண்ணீர் இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். அற்புதத்தினாலே, அற்புதத்தினாலே நிரப்புகிறார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜாவே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி தகப்பனே. ஊழியத்தில் காணப்படுகிற நெருக்கடிகள் அநேகரை பார்க்கிறேன். ஊழியத்தில் காணப்படும் நெருக்கடிகள் கர்த்தர் அவைகளை மாற்றுகிறார். உன்மேல் வருகிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற அபிஷேகமா இருக்கிறது. எஸ் மை லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்களோட வலது கரத்தை அப்படியே உயர்த்தி, ஆமென், எங்க இருந்தாலும் சரி, எந்த அறைக்குள்ள இருந்தாலும் சரி, சாமுவேல் குணசீலன், ஞானசீலன், சாமுவேல் ஞானசீலன், அப்படியே கை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினியை கர்த்தர் ஊற்றுகிறத பார்க்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் அக்கினி ஊற்றுகிறார். உன் நாவுகள் தொடுகப்படுகிறது. உன் நாவை கர்த்தர் தொடுகிறார். நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. ஹalleluya, ஹalleluya. ஆமென். பலவீனத்து நுகங்களுக்கு இனி இடமில்லை. நன்றி தகப்பனே. பலவீனத்து நுகங்களுக்கு இடமில்லை, பயத்திற்கு இடமில்லை. நன்றி தகப்பனே. நீர் பலப்படுத்துவீராக, உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. Yes, my Lord. Hallelujah, hallelujah. Rosha kora masataya lemrala dora basakeni niato rimako shatimiato meniada. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென் அப்பா. பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறவர்கள் அநேகர் இந்த இடத்துல உண்டு. எஸ் லார்ட். சிஸ்டர் ஹெலன் ஜானட், கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருவதை நான் பார்க்கிறேன். ஹalleluya. ஆமென் அப்பா. ரெண்டு தூரமான இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறது நான் பார்க்கிறேன். எஸ் லார்ட். நன்றி தகப்பனே. ஆமென். It is all about your children, but God is answering their prayers. Amen. God is answering their prayers. God is answering your prayer. நன்றி தகப்பனே. நன்றி ஆவியானவரே, நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை முழு நிச்சயமாய் அனுப்பப்பட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் அற்புதங்களை செய்யட்டும்ப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எக்ஸ்பெக்டிங் a move, expecting a miracle, expecting a response, expecting an email. ஒரு ஈமெயில் எனக்கு வந்தா போதும், எனக்கு ஒரு பதில் வந்தா போதும், எனக்கு ஒரு போன்ல அந்த பதில் சொல்லிட்டாங்கன்னா போதும், எல்லா பிரேயர்ஸ் இந்த வாரத்தில் ஆன்சர் பண்ணுகிறார். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தர் மகிமைப்படுவீராக நிச்சயிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம் அப்பா. நீர் மகிமைப்படும், நீர் உயர்ந்திருப்பீராக. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.